நடு ரோட்ல வண்டி கிடக்கு. இன்னும் வண்டி மட்டும் கிடக்கு, ஆளை காணோம். என்னாச்சு? டிவிஎஸ் பெட்டி விழுந்து கிடக்கு சார். ஏய், செடிக்குள்ளே வந்து விழுந்து கிடக்குறா. யாராவது இந்த வந்து காப்பாத்துங்களேன். அண்ணே, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொழுது போலன்னு வந்து பத்துன்னு இருக்கேன். டேய், தவறி விண்டடா, வாடா தூக்குடா. இந்த வரேண்ணே. பார்த்து வாங்கப்பா, என் மேல விழுந்துடாதீங்க. ஐயோ, சட்டை கிழிச்சு போச்சேண்ணே. ஏன் கையில ரத்தம் வருது தெரியலையா? எங்கடா போனே? அது யாரு? இன்னொருத்தர். அது தூக்குங்கண்ணே. அந்த காவாலி பையன் தான் என்ன காவால தள்ளி விட்டான். அவனுக்கு கொஞ்சம் தூக்குங்கப்பா. போடா. ஜோடி போட்டு விழுந்திருக்காங்க. என்ன 66 முடிச்சு போட்டுனுக்குறாரு? என்ன சார் டாக்டர் மாரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன டாக்டரா? டாக்டர் தான். பாலிஷா இருக்கும்போதே நினைச்சேன் நீங்க டாக்டரா தான் இருப்பீங்கன்னு. டேய், பாத்தியா நம்மளை காப்பாத்த டாக்டரே வந்திருக்காரு. பங்காளி போலாமா? சாவறதா இருந்தா நீ தனியா போய் சாவடா. என்னடா கூப்பிட போடா. ஈடு விளையாதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அந்த வண்டியில ஏதடா கீரு, போய் தொலைடா. ஆச்சா டாக்டர்? முடிஞ்சதுங்க. தேங்க்யூ. நான் உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணட்டுமா? உள்ள வந்து 10 நிமிஷம் ஆச்சு. என்ன பண்றாரு டாக்டர்? டைம் இல்லை, வாங்க. எவ்வளோ வேலை இருக்கு? டிரைவர் சார், ஏசி கொஞ்சம் கூட்டுப்பா. சரிங்க சார். சார், உங்க பேர் என்ன? காளி. காளியா? உன் கதையை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்போ என்ன பண்ண போற? எங்கள் அம்மா பேர் பார்வதி. அவங்க சொந்த ஊர் இந்த ஊருக்கு நவுக்கிறேன். இது 2 தவிர்த்து வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. என் அம்மாவை ஏமாத்தானே என் அப்பா யார், 28 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்ற உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தன் தான் அம்மா யாருன்ற விஷயத்தை யார்கிட்ட வேணால் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அப்பா யாருன்னு விசாரித்தா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் யாருக்கும் தெரியாமல் என் அம்மாவை ஏமாத்தான அப்பா யாருன்னு விசாரிக்கணும். எப்படி? நான் யார், எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன்ற விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். மற்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ஆளுக்கு தெரிஞ்சதுன்னா ஏமாண்டி இப்படி தான் உருளும். என்ன நடக்க போதோ. சார், அவர் தான் ஊர் தலைவர். ஐயா, ஏண்டா எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு போய் சொன்னா பிடிக்காது. என்னையா ஏமாத்திரியா? தொலைச்சிருவேன். நான் போய் சொன்னா ஐயாவுக்கு ஆட்டு கழிச்சு போச்சு தரன்ட்டு கோழி கழிச்சு போச்சு தரன்ட்டான். எதுக்குடா இங்க வந்த? என்னடா கோபி? ஐயா வணக்கம் ஐயா. நீ என்ன கதை விட போற? தம்பி யாரு? என்ன வேணும்? இது சூப் வேணும் ஐயா. என்னது? இல்ல, மெட்ராஸ்ல இருந்து பெரியப்பா அமைச்சிருக்காரு. டாக்டருக்கு படிச்சிருக்காப்ல. நம்ம ஊர்ல ஒரு கிளினிக் வைக்கணுமா, அதுக்கு தான் வந்திருக்காப்ல. கிளினிக்கா? ஆமாம் சார். இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் வச்சு என்ன பண்ண போறீங்க? எதுவும் காசு பார்க்க முடியாது. நீங்க ஊசி போட்டதும் இல்லாம திரும்ப நீங்க தான் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இங்கே வரல சார். என் ப்ராஜெக்ட் விஷயமா இந்த மாதிரி கிராமத்தில் டாக்டராக சேவை பண்ணணும். மற்றபடி பணம் எல்லாம் முக்கியம் இல்லை. அப்படியா? ஃப்ரீயா பாக்குறீங்களா? கோபி, நம்ம பழைய பஞ்சாயத்து பில்டிங் இருக்குல்ல, அது சாரு காட்டு. சரிங்க ஐயா. அது சும்மா தான் கிடக்கு தம்பி. அதுல வேணா நீங்க கிளினிக் வச்சுங்க. தேங்க்யூ சார். நல்லது. அந்த பில்டிங் சும்மா இருக்கிறதுக்கு காரணமே நீதானடா. தோலை உரிச்சிருவாரா? என்கிட்டே போய் சொல்லுப்பா. வாப்பா, அடிக்க ஆள் இல்லைன்னா அவனே வச்சுக்கோம்பா. வாப்பா சீக்கிரம் வா. டாக்டரே, இதுதான் பஞ்சாயத்து பில்டிங், நம்ம வருங்கால கிளினிக். சாவிலாம் கிடையாது. எவனா திறந்து இருந்து உள்ளே இருப்பான். யார் இருக்கான்னு பார்ப்பேன். எவனும் இல்லை. டாக்டரே, உங்கள் அப்பா யாருன்னு தேடி கண்டுபிடிக்கிறதில்ல. உன்னை விட எனக்கு தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. ஒருவேளை நம்ம இப்போ இந்த வேலையை பார்த்துருப்பானோ? இருக்கிற 1.5 நான் சொத்துக்கு இவன் வந்துடுவான் போகுது. டாக்டரே, ஒரு கை போடு. எனக்கு இன்னமும் நம்ம ஊர் தலைவர் பெரியசாமி இருக்காருல்ல, அவர் மேலே தான் டவுட்டாக இருக்குது. டவுட்டா? எஸ். பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியுறாரு. பார்த்தா நல்ல மாதிரி தான் இருப்பானுங்க. அவனுங்க தான் கேடிங்களா இருப்பானுங்க. இந்த ஆளை பற்றி நான் விசாரிச்சிருக்கேன். அந்த விஷயத்தில் பயங்கர வீக்கம். ஒன்று விட மாட்டாரான். அப்படியா? என்ன அப்படியா? இந்த ஊரில் உன் கலரில் 7-8 பேர் தான் இருக்கான். அதெல்லாம் அந்த பெரியசாமி ஒருத்தன். மற்றவன் எல்லாம் தார் உண்ட கலரில் இருட்டாக இருப்பானுங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். என்ன சொல்கிறேன்?
என்ன சொல்லு டாக்டரே? வாங்க வாங்க, இலவசமா உடல் பரிசோதனைக்கு வாங்க. சாப்பிட்டு சோபால உட்காந்து சீரியல் பார்க்காதீங்க. வியாதியை குறைக்க நம்ம மருத்துவமனைக்கு வாங்க. காசு வேணாம், பணம் வேணாம், உங்களோட உடல் ஆரோக்கியம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நாளைக்கு காலையில எங்க மருத்துவமனைக்கு மறக்காம வாங்க 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 வாங்க. டேய், என்னடா ஒரே தெருவுல சுத்தி இருக்கிற, வேற தெருக்கு போடா. மக்களே, நேற்று நல்லா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு செத்துட்டான்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம். எங்க டாக்டரை பாத்தீங்கன்னா ஏன் மதனி, பிள்ளைங்களை செக்கப்புக்கு கூட்டு போலான்னு இருக்கேன். எம்பிட்டு காசு ஆகும்? அடி அது ஓசியாமடி. அட அப்படியா? யோ, சிவப்பா இருக்கிற மட்டும் முன்னாடி வா. உன் பேர் என்ன? முத்து. ஓரமா போய் நில்லு. உன் பேர் என்ன? இந்தியன். நாங்க மட்டும் நான் பாகிஸ்தானா? போ, அப்படி போய் நில்லு போ. அக்கா, நம்ம ஊருக்கு புதுசா டாக்டர் வந்திருக்காரு. அப்பா தப்புச்சுடா சாமி. இந்த வள்ளிக்கே காம்படிஷனா? பார்த்துக்கிறேன். இந்த மாத்திரைங்களை காலைல நைட்டு 2 வேளை 3 நாளைக்கு சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப நன்றி சாமி. வாங்க ஐயா, வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்கள், என்ன பண்ணுது? சாப்பிட்டா வாந்தி வருது, ஏனே தெரியல டாக்டர். 3 வேளையும் வாந்தி வருதா? ஆமாம் டாக்டர். நேரத்துக்கு சாப்பிடுவீங்களா? கரெக்ட் டயத்துக்கு கன்று மாதிரி சாப்பிடுவேன். காலைல என்ன சாப்பிட்டீங்க? ஒரு குவாட்ரு. குவாட்டர் மீன்ஸ்? மீனெல்லாம் இல்லைங்க, இந்த ஆடு கோழி அது மட்டும்தான். டாக்டரே, அவன் குவார்டர்னு சொல்றது சரக்க. ஓ, ராவா சாப்பிடுவீங்களா, தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவீங்களா? தண்ணி ஊற்றி தான் சாப்பிட முடியும் டாக்டர். ராவா சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஐயா, இனிமே குவார்டர் சாப்பிடும்போது வயிறு முட்டை சாப்பிட்டு அப்புறம் சாப்பிடுங்க, வாமிட் வர. ரொம்ப நன்றி டாக்டர். உன்னை சாப்பிட்டுட்டு சாப்பிட்றேன். இனிமேல் நீ எப்படி வெளியே வரேன்னு நான் பார்க்குறேன். கோபி, நெக்ஸ்ட். டேய் குவார்டரு, என்ன பேரை சொல்லு. மணி. உங்க அப்பன் பேர் என்ன? துரைராஜ். உனக்கு ஒரு அப்பன் தானே? இதுல என்னையா சந்தேகம்? சரி விடு. உங்க அம்மா பேரு? கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. என்னடா இது மூலி காத்து இந்த பக்கம் வீசுது? நான் வள்ளி, நாங்களாம் வருஷத்துக்கு தோணு தெரியல, நீ மாட்ட போயிட்டு இருக்க. டாக்டருக்கும் 1000 இருக்கும். கம்பவுண்டர் ஒரு 500 குத்துட்டு போறது. ஏய், கீழ நில்லு வள்ளி. ஏய், போஸ்டிங் சொன்னதும் வந்துட்டியா? போ. சொல்லுங்க, என்ன பண்ணுது? நீங்க டாக்டர் தானே, நீங்களே சொல்லுங்க. இது வைக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எதா இருந்தாலும் பார்த்தே சொல்லுங்க. பார்த்தே சொல்லணுமா? ரொம்ப நேரம் பார்க்க தேவையில்லை. இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? டாக்டர் எதுக்கு பார்க்க வருவாங்க? இப்போ எதுக்கு ஊசி எடுக்கிறீங்க? உடம்புல கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு, ஊசி போட்டால் எல்லாம் சரியா போயிடும். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. நானும் டாக்டர் தான். ஓ, இந்த ஊர்ல நாட்டு வைத்தியம் பார்க்குற ஆயா நீ தானா? ஆயாவா? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, அப்போ தெரியும் இந்த வள்ளியோட மவுசும் பவரும். நீ ஒரு டப்பா டாக்டர்னு இவங்க எல்லாருக்கும் காட்டி ஒன்று இந்த ஊரை விட்டு துரத்தல. இப்போ கோபி, இப்போ எதுக்கு இந்த கல்யாணத்துக்கு கூட்டு போற? இந்த கல்யாணத்துக்கு தான் ஊரில் இருக்கிறவன் எல்லாரும் வருவான். அதில் வெள்ளையா எவன் இருக்கானோ அவனை பார்த்து உங்கள் அப்பா கண்டுபிடிச்சலாம். அதெல்லாம் ஓகே தான், அதுக்கு இன்விடேஷன் கொடுக்காம எப்படிப்பா? அட, எனக்குலாம் எவன்ப்பா இன்விடேஷன் வைக்கிறது? கிடைக்கிற இடத்துல சாப்பிட்டு போயினே இருக்க வேண்டியதான். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அட கோபி, ஒரு கல்யாணத்தை விட மாட்டான். நானும் பார்த்துருக்கேன். என்ன டாக்டர் எப்படி பார்க்குறேன்? உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கணுமா? ஆனாவா கண்டுபிடிக்கணும் தான், அதுக்காக எப்படிலாமா? அதுக்காக இதுதான் ஐடியா. வாங்க. டேய், பொம்பளைங்கிட்ட என்ன பேசி தள்ளு. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். டாக்டரு, ஊரே ஒன்று கூடி இருக்குது. இங்கே தான் உங்கள் ஒப்பம் இருக்கணும். எவன் தான் தெரிய மாட்டேங்குது. டாக்டரு, உன் ஃபேமிலியில் சாங்ஸ் இருக்குல்ல, அதை பாடுங்க. எவன் மூஞ்சி ரியாக்ஷன் மாறுதோ அவன் தான் உங்கள் ஒப்பன். பாடுங்க. பாட்டா? யோ, பாட்டு தானே பாட சொன்னேன். உன்னை எழுதி கம்போசிங்க பண்ண சொன்னேன். இவ்வளோ யோசிக்கிறேன். வணக்கம் ஃபாதர். வாங்க. வணக்கம் மாப்பிள்ள.
எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஊர்லயும் நடக்காத ஒரு அதிசயம் நம்ம ஊர்ல நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜாதி மதம் பார்க்காம ஒத்துமையா நாம எல்லாரும் கூடி இருக்கிறது கொஞ்சம் தானே இருக்கு. சீக்கிரம் முடிச்சு விடு. நம்மளோட தொடர்ந்துகிட்டே இருக்கணும். நம்மளோட ஒற்றுமைக்கு முக்கிய காரணமா இருக்கிற ஃபாதரை மணமக்களை வாழ்த்தி பேச அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் இறை ஆசியுடன் கூடிய ஆசீர்வாதங்கள். நம்ம பெரியசாமி சொன்ன மாதிரி நம்மளுக்கு மதம் முக்கியம் இல்லை, மனுஷங்க தான் முக்கியங்கிற இந்த ஒத்துமை காலத்துக்கு நம்மளுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இதோ இருக்கான மாப்பிள்ளை சேவியர் நம்ம சர்ச்சு வாசலில் வச்சு தான் இந்த பொண்ணு லட்சுமி அவனை செருப்பில் அடிச்சுது. அடிக்கும் போது நான் பார்த்தேன். அப்புறம் பார்த்தாக்கா 2 பேரும் வந்து எங்களுக்கு கல்யாணம் நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையோட சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். காட் பிளஸ் யூ ஆல். சேம் டு யூ ஃபாதர். சரிப்பா, நம்ம வேலையை பார்ப்போம். ஏய் சாப்பிட கூப்பிடுறியா? என்னப்பா இவ்வளோ கேவலமாக நினச்சிட்ட? பழைய நாட்டாமை பார்த்து உங்கள் அம்மா பற்றி விசாரிக்கலாம்னு சொன்னப்பா. ஓ அதுக்குள்ளே என்ன போய் சாப்பாடு? சாரிப்பா, தப்பாக நினச்சிட்டேன். வா சரி, இப்போ நாட்டாமை வீட்டிலே சாப்பிட்டுக்கலாம். பா. நாட்டாமன்னா யாரு? நாட்டாமன்னா விவோ. விவோன்னா? அட உனக்கு விளக்கம் சொல்கிறதுக்குள்ள எப்பா கிராம அதிகாரி. விவோன்னு சொன்ன? யோ போயா, சும்மா உயர வாங்கி. பா, நாட்டாம அலைஸ் விவோ அவ்வளோதானே? அலைஸ். ஓகே வா. எல்லா பாவத்தையும் மட்டும் அதை சாமி கும்பிட்றாரு, அவர் தான் பழைய நாட்டாம. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? நல்லாவே தெரியுது. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கேன், நீ வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கேன். உன்னை தெரியாதா? நான் சொல்ல ஐயா காமெடி பண்ணுவார்னு. காமெடி வரலையே, வராத மாதிரி தான் பண்ணுவார். தம்பி தான் டாக்டர். ஹலோ. ஐயா உங்ககிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தம்பி. இஃப் டோன்ட் மைண்ட், பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்வதின்ற ஒரு பொண்ணுக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணியிருக்கீங்களா? நல்லா யோசிங்க. தப்பான தீர்ப்பா சொல்லியிருப்பீங்க. மலைச்சாமி சம்சாரத்துக்கு. மலைச்சாமி சம்சாரமா? இப்போ அந்த பார்வதி உயிரோடு இருக்காங்களா, செத்துட்டாங்களா? டேய் வைக்க போற தலையா. என்னங்க ஐயா மெமிக்கிரலாம் பண்றீங்க? அங்க திரும்பிப்பா. எங்க? மார்னிங் ஆண்டி. என்னடா குத்துக்கல்லு மாதிரி இருக்கிற என்ன பார்த்து செத்துட்டேன் நான் கேக்குறேன். மூஞ்சி பேந்துரும். ஏற்கனவே பேத்த மாதிரி தானே இருக்குது. நீ வேற. என்னப்பா கொஞ்சம் விசாரிச்சு போலாம்ப்பா. அட பாப்பா, நீ அந்த பொம்பளை அடிக்க மாட்டா, கடிப்பா. என்ன கோபி, ஃபாதர் நல்லா சாப்பிட்டு வர மாதிரி இருக்கு. ஆமாம் ஃபாதர், என்ன பண்ணுறது, சைவம் ஆயிடுச்சு, அரைக்குறையாக தான் சாப்பிட்டு வரேன். ஃபாதர் இவர் பேர் காளி, நம்ம ஊருக்கு டாக்டராக வந்திருக்காரு. ஆமாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்களை மாதிரி நிறைய பேர் அடிக்கடி இங்கே சேவை பண்ணுறதுக்கு வராங்க, தாக்கு பிடிக்க முடியாமல் போயிடுறாங்க. நீங்களாவது இருப்பீங்கல்ல? ஃபாதர் கண்டிப்பாக இருப்பேன் ஃபாதர். பாவம் இந்த ஜனங்களுக்கு நீங்களாம் இருந்து நல்லது பண்ணீங்கன்னா சந்தோஷம். பண்ணுறேன் ஃபாதர். ஃபாதர் உங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்வதின்னு யாராவது உங்களுக்கு தெரியுமா ஃபாதர்? யோசிங்க ஃபாதர். கமான் ஃபாதர், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, ப்ளீஸ் சொல்லுங்க. நம்ம மலைச்சாமியோட சம்சாரம் பேர் பார்வதி தானே? அவங்கள உனக்கு தெரியும்ல? மூஞ்சி பேந்துரும். தெரியும் ஃபாதர். எனக்கு இன்னமும் அந்த ஆள் தான் கொப்பனா இருப்பானும் டவுட்டாக இருக்கு. நீ யாரை சொல்கிற? வள்ளியோட அப்பா. ஆனால் அந்த சுரக்கா தலையனும் மூஞ்சியை வச்சு பார்த்தா மேட்சே ஆகலை. வள்ளியும் நாட்டு வைத்தியர், நீயும் வெளிநாட்டு வைத்தியர். ஒருவேளை வள்ளி உனக்கு தங்கச்சியா இருப்பாளோ? அப்படி இருந்தால் நான் தான் உனக்கு மச்சான். ஐயோ என்னப்பா ஆச்சு? டாக்டரே, நமக்கு எவ்வளோ சூனியம் வச்சிருக்கான்பா. சூனியம் அப்படின்னு எல்லாத்துக்கும் விளக்கங்கள். ஒருத்தன் நல்லா இருந்தானா அவன் நாசமா போனன்னு வேண்டி வைக்கத்தாம்பா சூனியம். ஏன் ஒருத்தர் நல்லா இருந்தா நாசம் போட வேண்டியப்பா? அதான மனுஷ ஜாதி. ஐயோ என் வளர்ச்சி பிடிக்காம எவனோ சூனியம் வச்சுக்கிறான் டாக்டர். எனக்கு பயமா இருக்குது. இப்பவே என்ன யாரோ கழுத்து போட்டு அழுத்துற மாதிரி இருக்குது டாக்டர். என்னப்பா பிரச்சனை? ஊர்ல இருக்கிற எல்லா பேய் பிசாசிங்க தான்ப்பா இருக்கும். இந்த பொம்மை மூஞ்சி வேற எங்க அப்பா மூஞ்சி மாதிரியே இருக்கு. என்னப்பா ஆச்சு? பேய் அடிச்சுச்சுப்பா. மக்காயுலா மக்காயுலா காயுவாவா. டேய் யாரா நீ? டேய் சொட்ட, நீ கேட்டா உன்ன சொல்றோனாடா. யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? டேய் லப்பர் பால் தலையா, எதிரில தான்டா உக்காந்துக்கிறேன், தெரியுதான்னு கேக்குறேன். அந்த சாட்டையா? சாட்டையா? டேய் நான் பார்வதி வந்திருக்கேன்டா. அப்படி வா வழிக்கு. எந்த ஊர்காரி நீ? உனக்கு கூடவாடா தெரியல, நான் இந்த ஊர் தான்டா. தெரியாதுடா, கௌரவமா சொல்லு. டேய் 28 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களாடா. யார் உன்னை ஏமாத்தினா? அது தெரியாம தான்டா வந்துக்கிற, கண்டுபிடுறா. உனக்கே தெரியல, எனக்கு எப்படி தெரியும்? கூட்டத்துல என் வண்டி அது கேள்றா. ஏப்பா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியலடா. ஆத்தா சொல்றா, வாய் தெரியடா. போயிடு. அம்மா, அப்பாவை பத்தி ஏதாவது தெரிஞ்சதாப்பா? இல்லைம்மா, எங்கள் அம்மா யாருன்றதை வச்சு அந்த ஆளை தேடிட்டு இருக்கேன்.
மா சீக்கிரம் எடு. டே இதை வச்சு தாண்டா டாக்டர் பொம்பளைங்களை தொட்டு பார்க்குறாரு. இது ஸ்டெத்தஸ்கோப்டா. இது வச்சு தான் ஹார்ட் செக் பண்ணுவாங்க. வேறு ஏதாவது இருக்கான்னு பாரு பாரு. டேய் அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பந்து எடுக்க வந்தோம் சார். பந்தா அங்கேருந்து அப்புறம் எடுப்பீங்க. இங்கே வாங்கடா, போய் எடுங்க. வாங்கடா. சரியான லூஸ். என்ன செய்யுது? வயித்தால போகுதுக்கா. நான் டாக்டர்டா. வயித்தால போகுது டாக்டர்னு சொல்லணும். சரி, வயித்தால போகுது டாக்டர். எத்தனை தடவை போச்சு? ஐயோ நான் என்னலையே. போ என்னட்டு வா. நெக்ஸ்ட் வா. உனக்கு என்ன பிரச்சனை? காய்ச்சல் அடிக்குது டாக்டர். காய்ச்சலா? அதுக்கு நிறைய செலவாகுமே. அப்படின்னா தலைவலிக்குது டாக்டர். இது 3 வேளை போடு, சரியா? சரி டாக்டர். ஓரா. ஐயோ இங்கிலீஷ் வந்துருச்சுடா. நினைச்சேன் இது உன் வேலையா தான். அவங்க தான் கேட்டாங்க. அவங்க கேட்டா நீ கொடுத்துருவியா? விளையாட்டு ஜாமான் அது. சும்மா சாப்பிட்டா உயிர் கூட போகும் தெரியுமா? இது ஒன்று நீ நினைக்கிற மாதிரி சாதாரண மெடிசன்ஸ் கிடையாது வள்ளி, புரியுதா? எதுவும் எடுத்துட்டு போங்க. ட்ரை டு பி ரெஸ்பான்சிபிள். தம்பி உட்கார இடத்துல ஒரு கட்டி ஒன்று வந்திருக்கு. எப்படியாவது சரி பண்ணணும். காட்டுங்க பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பி. ஏதாவது மாத்திரை மருந்து கொடுங்க, நானே போட்டு சரி பண்ணிக்கிறேன். பார்த்தா தான் சார் சொல்ல முடியும். டாக்டர்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாது தெரியுமா? என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? இந்த கட்டியை டாக்டர் பார்த்து தான் சரி பண்ணணும்னா அதை நான் போன மாதம் பண்ணியிருப்பேனே. என்ன எழுத தம்பி நீங்கள்? டாக்டர்கிட்ட எதுவும் மறைக்கூடாதுல்ல? உங்களையெல்லாம் நம்பி பொண்டாட்டி பிள்ளை எப்படியா கூப்பிட்டு வர்றது? பாத்தியா டாக்டர், பேக்கில் பஞ்சர் ஆனவன் பேசிட்டு போகிறத. டேய் இன்னொரு தடவை இந்த பக்கம் வா, நானே சொல்லி விட்டுறேன். டேய் சஞ்சய், உள்ளே போ, செருப்பு கட்டி விட்டு போ. அது யாரு? என்ன வல்லு வரிசையில் உட்காந்துக்கிற? என்ன மிச்சம் மீதி அந்த ஆள் ஜட்டி பண்ணி நேட் பண்ணலான்னு பார்க்குறியா? நான் பேஷண்ட்டாக வந்தேன். நீ என்ன சொல்லு. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். அது சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சரி போயிட்டு வா. ஏன் அப்படி பண்ணேன்னு திட்ட மாட்டீங்களா? அதான் தெரியாமல் செஞ்சேன்னு சொல்லிட்டேன்ல, மன்னிச்சிட்டேன், கிளம்பு. ஏய் உனக்கு இப்போ என்ன வேணும்? வெளியே பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க, கிளம்பு. எனக்கு உடம்பு சரியில்லை. சொல்லு என்ன பண்ணுது? மனசு காயப்பட்டிருக்கு, ஆற்றி விடணும். பசி எடுக்கல, சாப்பிட வைக்கணும். தூக்கம் கூட வரல, தூங்க வைக்கணும். இதுக்கெல்லாம் மருந்து இருக்கா? இருக்கு. இன்டைஜஷன் ப்ராப்ளம். இது சாப்பிட்டு சரியா போயிடும். கிளம்பு. உள்ள என்ன நடக்குது? அங்க ஊசி போடுற மாதிரியே தெரியலையே. அந்த மருந்து கொடுத்துட்டேன்ல. உன்னை எல்லாம் யார் தான் டாக்டர்? என்ன சொன்ன? ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொன்னேன். சார் கொரியர் சார், இங்கே ஒரு சைன் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். கோபி, என்ன எனக்கு என்னமோ அந்த பெரியசாமி தான் என் அப்பா இருப்பான்னு தோணுதுப்பா. என்ன அவரு லெஃப்ட் ஹேண்டர், நானும் லெஃப்ட் ஹேண்டர். அந்த ஆளு லெஃப்ட் ஹேண்டர் உனக்கு எப்படி தெரியும்? ஆமாப்பா, அந்த ஆள் லெஃப்ட் தான். எனக்கு அவர் வச்சு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்ப்பா. அவரோட ரத்தம், நகம், முடி, எச்சி இது மாதிரி ஏதாவது கிடைக்குமா? என்னப்பா கறிகளில் 4 கிலோ வாங்கிட்டு கொசுறு கேட்குற மாதிரி கேட்குற? டிஎன்ஏ டெஸ்ட் என்ன? அதெல்லாம் அவனுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போதைக்கு அவரோட முடி, எச்சி, நகம், டவல் ஏதாவது வேணும்ப்பா. டவுல் இருந்தால் உங்கள் ஒப்பம் கிடச்சிருவான் கண்டிப்பாக. அப்போ நேரம் அவன் வீட்டுக்கு கொடு வண்டியை. ஐயோ, இந்த ஆளுகிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே அடிப்பான். திருட வேற கூட்டு வந்துட்டானே இந்த ஆளு. எங்கே? யோ டாக்டர் ஐயா, நான் இல்லைங்க ஐயா. என்ன? யோ, ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் திருட வந்துக்கிற பயம் இருக்கா உனக்கு? வா, அந்த தென்னை மட்டை பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம். டாக்டர், முன்ன பண்ண திருடி இருக்கேன். இல்லை. ஏன்? ஆனால் நான் திருடி இருக்கேன். அப்படியா? அடியும் வாங்கியிருக்கேன். ஓ,
இதை பார், இந்த கொல்லை கூட்டத்துக்கு நான் தான் இப்போ பாஸ். கூட்டமா? எங்கேயா? இல்லை இல்லை இல்லை, ஃபாலோ மீ. அதாம்மா அந்த ஆளோட டவுலு. ஒரு செகண்ட் இரு வரேன். பார்த்து பார்த்து. என்னப்பா சிம்மராசி சரத்குமார் முடி மாதிரி இருக்குது. ஓ இப்போ அது கரெக்டாக ஐடியா. எவனும் வரல. சரி இதெல்லாமா போடுறாந்தாலு. ஓ டவுல தவிர எல்லாத்தையும் எடுத்துக்கணும். கரெக்டாக கொக்கி போட்டு தூக்கியா. ஐயோ வீட்டுக்குள்ள எவ்வளவு திருட வந்து ஏன் கிரைண்டருக்குள்ள போட்ட பொண்டாட்டி வாய ஓடில வாய வாய. டேய் என்னாச்சுடா? வீட்டுக்குள்ள எவ்வளவு திருட வந்துட்டான் பாருங்கடா. நீ இப்படி போடா. நீ கிளந்து பாருங்க போய் பாரு. விடாதீங்கடா. ஏ கோபி, வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா கூட. நான் என்ன அப்பா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு படிச்சுட்டு வந்தா நின்றுட்டு இருக்கேன். டாக்டரு இந்த திருடுறதுலாம் ரிஸ்க்கு. அதுக்கு பதிலாக சரக்கு வாங்கி கொடுத்து டைட் ஆக்கி எல்லாருக்கிட்டையும் உண்மையாக வர வைப்போம். என்னையா சொல்ற? டாக்டரு இங்கே நார்மலாக இருக்கிறவங்ககிட்ட போய் அவன் பேரை கேட்டாலே பொய் தான் சொல்லுவானுங்க. இதே அவனுங்களுக்கு சரக்கு வாங்கி ஊற்றுனேன்னு நினச்சிக்கா, ஹரிச்சந்திர மாதிரி உண்மையை கக்குன்னு கக்குவானுங்க. நமக்கு யாரு மேலாம் சந்தேகம் இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து உண்மையை வர வைப்போம். ஐடியா எப்படியே? ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனால் அதே எப்படிப்பா திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு ட்ரிங்க் பண்ணுறீங்களான்னு கேட்குறது தப்பா நினச்சிக்க மாட்டாங்களா? இதுக்கு தான் டாக்டர் நீ இந்தியாவில் இருந்திருக்கணும். இங்கே ஒருத்தனை டீ குடிக்க வரையான்னு கேட்டால் வரமாட்டான். இதே சரக்கு அடிக்க வரையான்னு சொன்னா நைட்டில் தூங்கியிருந்தா கூட ஏந்து வந்துடுவானுங்க. அப்படியா? அப்படிதான். பாப்பா போலாம். கல்ச்சரை பற்றி தெரியா பேசி